இப்பவே தெரியும் யார் இந்த பிள்ளை தேவை. அப்ப நான் இருக்கும்போது இன்னொருத்த எதுக்கு நீ பேசிட்டு இருக்க? நீனு ரப்புன்னு அடிக்கணும் போ, தூர போவேன், மூஞ்சி அடிக்காத. அனுப்புனேன், அவளுக்கு முத்தம் கொடுத்தேன், அவளுக்கு நான் கல்யாணம் பண்ண போறேன், அவளை இந்த வீட்டுக்கு கூட்டு வர போறேன். ஹாய் மை ஆல் ஃபேமிலிஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு பிராங்க் வீடியோ தான் பார்க்க போறீங்க. என்ன பிராங்க்னு வீடியோக்குள்ள போய் பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Butterfly couples. என்ன பிராங்க் அப்படின்னா இன்னைக்கு வந்து இவன்ட்ட வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபோன் இன்ஸ்டாலேருந்து கால் வருது. ஒரு பொண்ணு வந்து பேசுகிற, உன்னை பற்றி கேட்கா, நீ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நான் சண்டை போட போகிறேன். அதுவும் இல்லாமல் இப்போ வந்து அவனை வந்து கீழே அனுப்பிவிட்ருக்கேன். அம்மா வந்து கூப்பிட்ருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லி உனக்கு கீழே அனுப்பிவிட்ருக்கேன். அவன் போனோடனே தெரிஞ்சிடும் அம்மா வந்து கூப்பிடல அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அவன் வர்றதுக்குள்ளே தான் நான் வந்து இந்த கேமராவையும் லைட்டையும் மட்டும் செட் பண்ணி வச்சுருக்கேன். அவன் வந்ததுக்கப்புறம் நான் வந்து என்ன இன்ஸ்டாலேருந்து ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணுறா, என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி அவனை போய் சண்டை போட போகிறேன். அதுக்கு அவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத வந்து நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுப்போம். சரி ஓகே. அவன் என்ன அம்மா கூப்பிடவே இல்லை, என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மாவை நான் சும்மா தான் சொன்னேன். நான் சும்மா படம் போட்டுக்கிட்டு இருக்கேன் சும்மா. சரி யார் இன்ஸ்டால் ஃபோன் பண்ணுறா? ஒரு பொண்ணு. ஊசுமா வெறி ஏற்றிட்டு இருக்காது. வண்டி சாவிலாம் கொடுக்க முடியாது, என் கடை தான் இருக்கு. யாரு? கடை மட்டும் போயிட்டு என்ன கடைக்கு போகணும்? உனக்கு என்னவோ பண்ணணும். யார் அந்த பொண்ணு? எந்த பொண்ணு? இன்ஸ்டால வந்து ஃபோன் பண்ற உன்னை பத்தி கேக்கா? வேணும்னு பண்ணிட்டு நவுண்டு போறா. வேணும்லாம் ஒண்ணு நான் பண்ணலமா என்று சொல்ல முடியும். சாவி குட்டி வெளிய போய்ட்டு உன இப்ப மெசேஜ்லாம் பண்ணிருக்கீங்க. என்ன மெசேஜ் பண்ணிருக்கீங்க? நான் பண்ணேன். ஆமா பண்ண நான் பார்க்கதான் செஞ்சேன். நானு சும்மா எடுத்து காட்டிட்டேனா? கேவலமே நவுண்டு போமா. சாவிங்கம்மா. சாவிலாம் நம்ம கையில தான் வச்சிருக்கேன். சாவியும் கைக்குள்ள தான் இருக்கு. சாவி எங்கடி? சாவியும் கையில தான் இருக்கு. என்னது கையில இருக்கு? யார் அந்த பொண்ணு? கேட்ட கேள்விக்கு பதில் மட்டும். என்ன லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? பொண்ணுன்னு நான் தான் பார்த்தேன். இன்ஸ்டால ஃபோன் பண்ற மெசேஜ்லாம் பண்ணிருக்கீங்க. எனக்கு என்ன தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்கலாம். வெறி ஆகிட்டு இருக்காத பாத்துக்கோ. சாவி எங்கடி வச்ச? சாவிலாம் சொல்லிட்டு நான் தான் ஒளிச்சு இருக்கேன். தர முடியாது. நீ சொன்னா தான் சாவி தர முடியும். என்ன ஒளிச்சு? யார் அந்த பிள்ளை? ஃபோன் உடனே கேக்கா? அது என்கிட்ட கேக்கா? வம்பா அடிபட்டு ஜாவ போற நவுண்டு போமா. யார் வம்பா அடிபட்டு இருக்கா? டிவிக்கு அப்படி போட்டுருக்க. அத ஏன் இஷ்டம் ஆஃப் பண்ணுவ போடும் பண்ணாம உனக்கு என்ன? நீ வெறி ஏத்திட்டு இருக்க. தேவலாம் இப்ப ஏக்கி கீழ நீ சொல். நான் சரி சும்மா சொன்னேன். நான் சும்மா இருமா. சாவி குடுறீ போய்ட்டு வரேன். எனக்கு தெரியும். நீ சொல்லு. எனக்கு தெரியும். சொல்லு. என்ன சொல்லணும்? யார் அந்த பொண்ணு? பேசிருக்கா? ஐ லவ் யூ லாம் சொல்லிருக்க நீ. அவள ஐ லவ் யூ டூ லாம் சொல்லிருக்கா? ஐ லவ் யூ. ஆமா. லூஸ் உன கல்யாணம் பண்ணி யாரு எனக்கு ஐ லவ் யூ சொல்றா? லூஸ் நான் பாத்தேங்கற. ஏன்டே நீ போய் சொல்றா முனினு? லூஸ்மா நீ வேற ஏதோ பாத்துட்டு சொல்லிட்டு இருப்ப. வேற ஏதாவது யாரடி பாத்து ஓங்கட நான் கேப்பேன். இந்த வரைக்கும் ஏதாவது நான் கேட்டிருக்கேனா? நீ தள்ளி விட்டுட்டு இருக்காத. அடிச்சு போடுற ரப்புனு. சின்ன வரைக்கும் நான் ஏதாவது கேட்டேனா? போவே என் செல்ல எடுக்க கூடுவேன். செல்லாம் நம்ம யாருன்னு சொன்னா தான் எல்லாம் முடியும். செல்ல எடுத்து நான் வெளிய இப்ப கடைக்கு மட்டும் போயிட்டு வந்துறேன். பஞ்சாயத்து பேர வச்சு. போ பஞ்சாயத்து முடிச்சு நீ எங்க நானும் போ. முதல்ல யார் எனக்கு சொல்லியே ஆகணும். என்னது யார் உனக்கு சொல்லணும்? யார் அந்த பிள்ளை? எதுக்கு உனக்கு ஃபோன் பண்றா? எந்த பிள்ளை காட்டு? எந்த பிள்ளை காட்டு? எந்த பிள்ளைவ காட்டுவே? அந்த உனக்கு தெரியாதா யாருன்னு? அந்த பிள்ளை மூஞ்சி தான் பாத்துறோம். காட்டு. உனக்கு தெரியும்ல பேசிருக்கீல நீ. மூஞ்சி தான் பாத்துறோம். காட்டு. நான் பேசிருக்கேனா? ஆமா. இவ நான் பேசவே இல்ல. ஐ லவ் யூ அனுப்பிருக்க. நீ ஐ லவ் யூ டூ அனுப்பிருக்கீங்க. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி காதல பரிமாறி இருக்கீங்களா ரெண்டு பேரும்? மெண்டவன். நான் பல பொண்ணுகள் கூட பேசுவேன். அவளும் ப்ரொமோஷனுக்கு பேசுவேன். இல்ல வேற சும்மா தங்கச்சின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. எப்படியோ யாருக்குமே ஐ லவ் யூ அனுப்பிருக்க மாட்டேன். சும்மா போட்டு சொல்லிட்டு இருக்காரு. அப்படி ஏதோ ரெண்டு லவ்வர்ஸ் பேசுற மாதிரிலாமா உருகி பேசுறீங்க. நான் மெசேஜ் பார்த்து தானே அப்படி பேசுறேன் நானு. இல்ல உடனே அப்படி பேசுறேன் நானு. பேசுறதுக்கு ஆவி இல்ல. நீ வேணுன்னே பண்ணிக்கிட்டு இருக்க. யாராடி வேணும்னு ஓடுது? வேணும்னு பண்ண அவசியம் அடிச்சிருவான். போய் வெறி ஏத்திக்கிட்டு இருக்கா. சரியா? உண்மையை சொன்னாதான் கோவம் வருமா? என்னது உண்மை சொல்ல கோவம் வரும்? இல்ல உண்மை சொன்னாலும் கோவம் வரும். பொய் பேசுறவங்களுக்கு கோவம் வராது. நீ அவனை தேவலம் பண்ணி சத்தியமா அடிச்சிடும். குட்டி அப்படியே அவனுக்கு கோவம் வருது. இவா அந்த பொண்ணு யாருன்னு தெரியல. வேணி தேவலம் அந்த பொண்ணை காட்டு பாப்போம். நான் எந்த பொண்ணு கையில அனுப்பியிருக்கேன். அது எப்படி ஐ லவ் அனுப்புவோம்? கல்யாணம் போட்டு வீடியோ போட்டு எப்படி ஐ லவ் நான் பார்த்தேனே. மிண்டம் வச்சுட்டு அடிச்சு வந்துச்சு. போவே அடி வைக்கிறது தேவலாமே. இப்போதான் உண்மைதான் கோவமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா? அந்த மாதிரி இருக்கு. அப்புன்னு வச்சிருவாங்க. என்னையா அடுத்து நீ பார்த்து தேவலாம் அடி வைக்க சாவ போறேன். எதுக்கு அடி? நான் உண்மையை தானே பேசுறேன். நானு எதுவா உண்மை? நான் பார்த்தேன் பேசுறேன். நான் வந்து பேசுறேன். கடைக்கு சாயா தர முடியாது. நீ உண்மையை சொல்லிட்டு போ. எதுக்கு கொஞ்சம் மாட்டி அறிவு இருக்கு அப்படி பேசுற நீ அவள்கிட்ட? இங்க இருந்த சாவி எங்க போச்சு? ஐ லவ் யூ சொல்ற நீனு. இவ ஐ லவ் ஐடி ரப்பு நினைக்கிறோம். சரி சவுட்டு வாக்குல நான் தான் பார்த்தேனே. பார்த்ததுக்கு அப்புறம் நீ சொல்லிக்கிட்டு இருக்க நீனு. ஐ லவ் யூ எதுவுமே சொல்லவே இல்ல. லூஸ் பண்ணிட்டு இருக்காத. அடே காதல என்ன சொல்லுவாங்க?
ஏதோ சொல்லுவாங்களே காதல ரொம்ப இது பண்றீங்களே அப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் அன்ப வெக்கமா இல்ல கொஞ்சம் கூட இப்படி சொல்றதுக்கு மூஞ்ச உடச்சு அது உனக்கு தான் அந்த வெக்கமா வேணா எல்லாம் இருந்திருக்கணும் அடிச்சுருங்கனே சத்தியமா ரப்புன்னு மெண்டல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் கூட அறிவு இல்லாம உண்மையா தானே சொல்றேன் நான் அவனு போய் சொல்லி உனக்கு சண்டை போட என்ன உண்மை சொல்றேன் நான் தான் பார்த்தேன் என்னது பார்த்தேன் நான் தான் பார்த்தேன் அதான் என்னது பார்த்தேன் ரப்புன்னு அடிக்கணும் போ தூர போவேன் மூஞ்சி அடிக்காத வெறி தேவலா கேள்விக்கிட்டு வெறியை தூக்கிட்டு இருக்கேன் யார் தேவலாத கேள்வி கேட்டுட்டு இருக்கா தேவலா கேள்வி கேட்டு இருக்க குட்டிமானு பார்த்துக்கோ சத்தியம் நான் தான் இப்போ கோவப்படணும் சட்டப்படி பார்த்தா என்ன கோபப்படுங்க கோபடுவே சும்மா கத்திட்டு இருக்கான் அவன் பாட்டுல நவளுவே இவன் செல்ல எடுக்க விடுத்து அடிச்சிருவேன் நீ சொல்லு யாரு அந்த பிள்ளை சத்தியமா அடிச்சிடும் குட்டிமா சத்தியமா அடி வாங்கிடுவேன் அடி நான் தானே ஒன்னு அடிக்கணும் நீ எதுக்கு என்ன அடிக்கணும் நீ தப்பு பண்ணிட்டு என்ன அடிக்கணும் சொல்லிக்கிட்டு இருக்க நீனு மண்டையில குத்திடுவேன் நான் என்ன தப்புண்ணே என்ன தப்பு நான் சொல்றேன்ல பேசியிருக்கேன் அந்த பிள்ளைகிட்ட ஒரு பொண்ணுகிட்ட பேசுறேன் அந்த பொண்ணு போன் பண்றா போன் பண்ணி என்கிட்ட கேக்கா என்ன போட்டா மாமா எங்க என் மாமா எங்க போயிருக்கா அப்படி கேக்கா என்கிட்ட கேக்கா மாமாவை கேட்டாளா கீழே பிறகு சொல்லிக்க வேண்டியதானே அப்ப பேச்சு நடக்கதானே செய்யுது அடிக்காத கிள்ளிட்டு இருந்தேன் பேச்சு நடக்கும்ல பேச்சு அம்மா நீங்க சொல்றல மாமா கீழே பிறகு சொல்ல வேண்டியதானே சொல்றல அம்மா அப்படி கேட்டுட்டா சொல்ல வேண்டியதானே அப்புறம் உனக்கு தங்கச்சி தானே பாவா வரும் செருப்பு பிஞ்சிரும் யாருக்கு யார் தங்கச்சி நீ எல்லாம் இல்லாததா இருக்குன்னு சொல்லுவேன் அப்ப நான் இல்லாத இருக்க முடியாது நானும் என்னால ஏ அப்ப நான் உனக்கு இல்லாத இருக்குன்னு சொல்லல நான் உண்மையா சொல்றேன் சரியா நீனு அப்படி உண்மைதான் இப்படி வந்து கோவமா இதாகுமா வச்சிரும் ஜவுட்ல ஆமா பொய்யும் சொல்றவங்க இப்படி கோவப்பட மாட்டாங்கல்ல ஆமாவே சரிவே உண்மையா வச்சுக்கோ நவுளு அப்ப நீ அப்ப எதுக்கு நீ பேசுற அப்ப நான் இருக்கல அப்ப என்ன நீ முன்னாடி பேசும்போது எனக்கு எப்படி இருக்கும் உனக்கு நான் உண்மை ஆமா சொல்லணும் ஆமா அந்த பொண்ணுட்ட பேசினேன் அந்த பொண்ணுக்கு ஐ லவ் யூ அனுப்புனேன் இப்போ உனக்கு என்ன அப்ப ஏன் நான் ஏன்டா கேக்கடா அப்ப நான் யாருடா இவன் நான் எதுவுமே அனுப்பவே இல்லை சும்மா நான் உனக்காண்டி வேண்டாம் அப்ப இப்ப சொல்றேன் நீனு போவ சாவே குடுவே கொடுக்க முடியாதுடா நீ இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தா நான் கொடுக்க முடியாது நீனு குட்டிமானி தேவையில்லாம விளாண்டுக்கிட்டு இருக்க அடிக்கணும் வச்சுக்கேன் பல்லு தெரிச்சிரும் சரி யாருதான் தேவையில்லாம விளாண்டுட்டு இருக்கா என்னது யாரு தேவையில்லாம இருக்கா என்னது யார் தேவலாம் பண்ணிட்டு இருக்க நீ தேவலாம் பண்றேன் நான் தேவலாம் பண்றேன் நீ தான் தேவலாம் பண்ண சரி பல்ல உடச்சிருவேன் வாயிருப்பாரு பேச வாயின்னு காட்ட முடியாது சாவே கூட்டிட்டு கடை போயிட்டு வரேன் இடத்து பிறகு பேசிக்கலாண்டி எனக்குலாம் முடிவு தெரிஞ்சாங்க நான் பிறகு பேசணும் இருபது பேசணும் எனக்கு கிடையாது எனக்கு இப்பவுமே தெரியும் யாரு இந்த பிள்ளை தேவை அப்ப நான் இருக்கும்போது இன்னொருத்த எதுக்கு நீ பேசிட்டு இருக்க நீனு என்னத்தை பேசினாவே உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இருக்கா நான் ஒன்னு அந்த பிள்ளைகிட்ட அந்த கால் பண்ண பிள்ளைகிட்ட கால் பண்ணி நான் பேசிடுறேன் இம்மா நீ யாருமா என்னம்மா நான் ஓ மேடம் பிக்கி போட்டு பேசுறேன் அந்த அவ பேசுற மாமோன்னு பேசுற நான் இன்னொரு தடவை கால் கொடுத்து கேட்கணும் நீ நினைக்கியோ இல்ல சத்தியமா இந்த காதல் அடிச்சு வச்சுக்க அந்த காதல் தெரிச்சு ஓடிடும் பாத்துக்கோ பயங்கர கோவப்பட்டு இருக்காத நீ தேவை தெரியல நான் தான் இந்த இதுல கோவப்பட்டு நான் சண்டை போடணும் அடிச்சு முட்டியமா தேவையில்லாம உனக்கு அப்படி சந்தேகம் தீக்கணும் அப்படின்னா அவளுக்கு கால் பண்ணு எவ்வளவு நீ மறுபடியும் எவள்கிட்டயும் பேச மாட்டேன் அப்படி ப்ரொமோஷன் பேசினாலுமே வேற ஃப்ரெண்ட் தான் பேசுவாங்க போய் சொல்லி இது பண்ண எனக்கு அவசியமா அவர்தான் அவன் தான் பேசுவான் நான் பேச மாட்டேன் அப்பனா எனக்கு அவசியமா ஒன்றை வந்து இப்ப நான் போய் சொல்லி உன்ட சண்டை போடணும் அப்படின்னு தூர போவேன் என்னடா அப்ப என் முஞ்ச பக்கம் இருட்டுட்டே இருக்கறத நீ அவட பேசிருக்கியோ ஆமா அவட பேசிருக்கேன் ஆமா அவ கூட போறேன் ஊருக்கு போறேன் அவ கூட அப்படியே போயிருங்க ஆமா அவ கூட போய் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீ சவுனின் சரியா பொத்து பாத்தியா அப்ப நீ என்ன விட்டுட்டு ஒருத்தி கல்யாணம் பண்ண நினப்பு வேற வந்திருக்க அவளை ஆமா அவளை கல்யாணம் பண்ண போறேன் அவளதான் கல்யாணம் பண்ண போறேன் உன்ட்ட பேசினால ஒரு பொண்ணு எந்த பொண்ணு பேசுனா சொல்லி எந்த பொண்ணு பேசுனா மூஞ்ச உடைச்சிட பாத்து கல்யாணம் பண்ண போறியா போ உனக்கு எந்த பொண்ணு தெரியாது மாமா ஓமான்னு சொல்லி தான் பேசுறாங்க அம்மா அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ண போறேன் வேணா என் கல்யாணத்துக்கு கூட வா பூ வேணா போடு இதுக்கு மேல ஒன்றும் சொல்லிட்டு அடிச்சுவேன் ரப்புன்னு கழுத்துல கிள்ளிட்டு இருந்தேன் ஆளே மூஞ்சி தப்பு பண்ணவங்களுக்கு தான் அப்படி கோவம் வருமா உண்மையாவே தப்பு பண்ணிட்டே போறேன் தப்பு பண்றேன் அவளுக்கு ஐ லவ் யூ அனுப்புனேன் அவளுக்கு முத்தம் கொடுத்தேன் அவளுக்கு நான் கல்யாணம் பண்ண போறேன் அவளை இந்த வீட்டுக்கு கூட்டு வர போறேன் உனக்கு இந்த வீட்டுக்கு கூட்டு வர போறேன் அவளுக்கு எவா தங்கச்சி சூட்ட பேத்துறேன் அவள அடுத்த வாரம் கல்யாணம் பண்ண போறேன் கல்யாணம் பண்ணு போ கல்யாணம் பண்ணிட்டு போறேன் சாவி கொடு சாவி கொடுக்க முடியாது கல்யாணம் பண்ண போறல அவட சாவி வாங்கிட்டு போ சண்டே தேவலாம கொண்டு வந்து நீ தேவலாம வம்பளுத்து அடி வாங்கி சாவ போற பாத்துக்கோ அடுத்து அடிச்சதுக்கு மாமா அம்மான்னு சொல்லிட்டு வந்து வெச்சுங்க நான் எதுக்கு சொல்ல போ அங்க தூர அடிச்சிரான் மெதுவா அடிக்கிற இழுத்து அடிக்க வச்சுதான் பாத்துக்கோ அது உன் கையில தான் இருக்கு தேவலாம் முடியாத சாவியை கொடு சாவி எங்கிட்ட வச்சிங்களா சாவிய தெரியாது நீ தான் கல்யாணம் பண்ண போறல அவட்ட கேட்டு வாங்கிக்கோ இப்படி பண்ணாத நீ சத்தியமா அடிச்சிருவாங்க நீ இப்படி பண்ணா சத்தியமா அடிச்சிருவேன் நீ பண்றது மட்டும் சரியா இருக்கு நாங்க பண்றது மட்டும் தப்பா இருக்குன்னு சொல்லுவீங்க நான் எதுவுமே பண்ணலாமா நீ இல்லாத சொல்லிட்டு தான் கோவம் வரணுமா எதுவுமே பண்ண அந்த பொண்ணு யாருன்னு தெரியாது எனக்கு யாருமே இன்ஸ்டா மெசேஜ் பண்ண மாட்டாங்க அப்படி பண்ணாலுமே நான் வந்து அப்ப நான் பார்த்தது பொய் நான் கேட்டது பொய் அப்படி சொல்ல வரியா
அப்புறம் நிறுவிவேன் நான். சரி உன்னை பொய்ன்னு சொல்ல நிறுவிங்க, நிறுவி நான் கேட்கேன். அவரோட திடீர்னு பிராங்க் கூட பண்ணிருக்கலாம் அவங்க. என்ன பொண்ணு எதுக்கு அவங்க பிராங்க் பண்ண அப்படி இருந்தாலும் நீங்க பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள கொம்பிப்பானுங்க பண்ணுவானுங்க. அப்படினாலும் பையன் தானே பொண்ணு சொல்லுது. தூர போவ அடிச்சிருவோம் ரப்புன்னு அடிச்ச போடுவோம். இதுக்கு மட்டும் பேச ஆவி குடி ஃபர்ஸ்ட் சாவி குடி. அதான் தர முடியாது. சாவி குடி இல்ல செல்லாட்டு எடுத்து செல்லாம் எதுக்கு எடுக்க? சரி யார் கால் பண்ண சொல்லு. அதெல்லாம் நான் அது சொல்ல மறுபடியும் நீ ஃபோன் பண்ணி போடுவேன். ஃளைட் மூட்ல கிடக்கு, யார் கால் பண்ணிருப்பா? இப்போ நீ எடுத்து காட்டு. நீ ஏன்டா காட்டுறா? செல்லு ஃளைட் மூட்ல கிடக்கு. இது என்னது? ஃளைட் மூட்ல கிடக்கு. இது என்னது? சோ இதுக்கு முன்னாடி கடந்து நான் தான் போட்டேன். இப்போ நீ தேவலாம ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்க, சும்மா இருவே. சரி சோ எனக்கு பண்ணணும்னு தலையெழுத்தா ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்க. பண்ணவே மாட்டேன் நான், எந்த பிள்ளைட்டு பேச மாட்டேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு தெரியும், ஆனா இப்பதான் தெரியுது பேசுறான்னு. இப்பதான் தெரியுது. ஊசு மாதிரி பண்ணிட்டு மாட்டேன், அடிச்சு விடுவ மாட்டேன். தேவலாம நீ அழுதுட்டு போறியா மறு? நான் பேசலன்னு நீ வேணும் சொல்லிட்டே இருக்க. சரிப்பா சரிப்பா, நீ முழிக்கிற பார்த்து பிராங்கிங் எடுக்க நினைக்காம செருப்பு பிஞ்சிடும். சரிப்பா லைட்லாம் போட்டுருக்கேன். சரிப்பா நீ சொல்றதாவே இருக்கட்டும்பா. அப்பனா எதுக்குப்பா அந்த பொண்ணு உனக்கு போன் பண்ற? எதுக்கு பள்ளமேத்த காட்டிச்சிருச்சு? அது என்னதுப்பா? அது என்னது? அது என்னது? அது என்னது? அது இவன் சும்மாவே என்னது சொல்லு. சும்மாவே அது சொல்லு. நினைச்சு இப்படி பேசும்போது ஏதாவது குறும்புத்தல் போனோம்னு சொல்லி நான் அவளை அலற விட்டுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இவ பேசும்போது சும்மா இதோட தேவையா உனக்கு? தேவையா? நீ அப்ப கல்யாணம் பண்ண போற சொல்றியா முன்னாடியே? அம்மா எனக்கு கோவம் வந்துச்சாதான் அப்படி சொன்னேன். இப்ப என்ன கோவம்? சரியான கோவம் அப்படி சொல்லும் போது கல்யாணம் பண்ண போ லைட் மேல லைட் எல்லாம் போட்டிருக்கேன். பாப்போம் டவுட் வந்துச்சு. அப்படி டவுட் வர போய் தான் நான் அலற விட்டேன். வேணுன்னு டவுட் வர போய் வேணுன்னு அலற விட்டேன். எப்படின்னா நீ கல்யாணம் பண்ண போற எனக்கு தங்கச்சிலாம் நீ பேசல. அப்ப எப்படி கத்து எனக்கு கோவம்? எங்க அம்மா கூப்பிட சொல்லி கீழே அனுப்பி விட்டா. நான் அங்க போய் இல்லன்ட்டாங்க. மேல வந்து பார்க்கும்போது எனக்கு சவுண்டு கேட்டுச்சு. என்னம்மா குட்டியம்மா இல்லைன்னு சவுண்டு கேட்டு அமைதியாயிட்டா. அப்பவுமே நினைச்சிருக்கணும், அப்பவும் சுத்தி பார்த்து தான் தெரிஞ்சிருக்கும். இப்ப பிராங்க் எடுத்து வந்து மண்ணா போயிருக்கணும். அப்பமே பார்த்துருந்தோம்னா இப்ப ஏதோ ஓரளவுக்கு எடுத்திருக்கு. அதை நானே கண்டுபிடிச்சிருக்கேன். அடுத்த அடிப்படையில போய் விழுந்துரும். இல்ல ரொம்ப கேவலம் பிளேட் மூல போட்டா அதனால கண்டுபிடிச்சிட்டேன். யாராவது சில பிளேட் மூல நானே எதிர்பார்க்கல. பிளேட் மூல இருக்கா என்னவே பார்க்க இதாயிட்டு அசிங்கப்பட்டுட்டேன். ஆமா நீ தான் கல்யாணம் பண்ண போறல. கண்டிப்பா புதுசா வந்து அப்டேட் கொடுக்க போறேன். இவன் வந்து ரெண்டாவது செகண்ட் மேரேஜ் பண்ண போறாரு. நியூவா செகண்ட் மேரேஜ் பண்ண கண்டிப்பா வந்திருக்க உறவுகளே. இந்த ஃபர்ஸ்ட் மேரேஜ் இந்த பொண்ணுக்கு தான் வரல, இன்னொரு பொண்ணு கேட்டு வாங்க லூஸ் அதே எடுத்து கட்டி போடுவாங்க. சரி பிஞ்சிரு எப்படி பேசுறா? ஒரு இதுக்கு நம்ம சொன்னா அப்பலாம் கிடையாது. நான் 100 பொண்ணாட்டி கட்டினாலுமே என் வண்டி மாதிரி வராது. இதுல ஆட்டுக்கு ஒரு பொண்ணாட்டி கட்டிட்டே வைக்க முடியலங்க. 100 பொண்ணாட்டி நீங்க வேற ஒரு பொண்ணாட்டி கிட்ட ராஜா மாதிரி வளர்ந்துக்கிட்டேன். எப்படி ராஜா கைய வச்சா. சரி ஓகே போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிராங்க் வந்து நான் தான் கொஞ்சம் ரொம்ப மொக்க வாங்கிட்டேன். கொஞ்சம் இல்லை நிறையவே மொக்க வாங்கிட்டேன். ஃப்ளைட் மூட் ஒன்று அப்புறம் சும்மாவே கழுவி ஊற்றுவானுங்க. ஏன்னா இந்த பிராங்க் வீடியோவை எடுக்கிற காரணமே நிறைய பேர் பிராங்க் வீடியோ வந்து எதிர்பார்த்து நம்ம வீடியோ வந்து பிராங்க் வீடியோ எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிராங்க் வீடியோங்கிறது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டாக பார்க்குறதுக்கு தான் பிராங்க் வீடியோ. அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி பிராங்க்லாம் எடுத்துக்கிட்டு இருப்போம். நான் நேற்று வந்து முந்தானத்து இவ்வளோ எடுத்தேன், இவன் இன்னைக்கு எடுத்திருக்கா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது வந்து யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. மேக்ஸிமம் வந்து இப்போ நிறைய பேர் பேட் கமெண்ட் அடிக்கிறதுனால வந்து அவங்க வந்து என்ன சொல்லுன்னு தெரியல. அவங்க சோத்துல உப்பு போடுத்துனா இப்படி பண்ண மாட்டாங்க. நல்ல அம்மா வயிற்றுல போகிறாங்க நீ பண்ண மாட்டான். அதுவும் இல்லைங்க, நான் வந்து எதிர்ச்சியாக ஒரு மீம்ஸ் பார்த்தேன். எங்களை வந்து மீம்ஸ் பேஜுக்காரன் ஒருத்தர் போட்டிருக்கான். அதில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு 1 லட்சம் பேர் இருக்கானுங்க, ஷேர் பண்ணுறதுக்கு 1 லட்சம் பேர் இருக்கானுங்க. அவங்க அம்மாவில் நீ உங்கள் அம்மா வயிற்றுல ஒரு பொண்ணு வயிற்றுல தானே பிறந்த. இல்லைங்க, ஒரு மீம்ஸ் பேச்சுக்கார தப்பாக போடுறான் அப்படின்னா நீங்கள் நெகட்டிவ் செலுத்துங்க. தம்பி இப்படிலாம் போடாதடா. இல்லை எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அது கமெண்ட் பண்ண ஏதோ பண்ணாம போகணும். சூப்பர் இதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுறானுங்க. நல்லா புரிஞ்சுக்க. அது கமெண்ட் பண்ணுறேன் ஃபுல்லாக வாழ்க்கையில் வப்ப ஆப்பு உனக்கு ஆண்டவன். இல்லை அவன் நல்ல விஷயத்தையாவது ஷேர் பண்ணியிருக்கான். ஒரு நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணால் நீ கமெண்ட் பண்ணு நல்ல சூப்பர் அப்படின்னு. அவனே அடுத்த வாழ்க்கையை சீரழிச்சு வீடியோ போடுறான். நீ அதையும் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க லூசு பயில்களா. நாங்கள் அதுக்கு எப்படியோ பெற்றப்பா. சத்தியமா நீங்களா சத்தியமா சொல்கிறேன். நான் பேட் கமெண்ட் அடிக்கிற எல்லா உனக்குமே சொல்கிறேன் உண்மை. உங்கள் அம்மா நல்லா வச்சாங்க. நான் வந்து இது தப்பாக சொல்லலைங்க. நீங்கள் யாரும் என்னாலும் பேசிட்டு போங்க. இன்னி சாரி, நான் வந்து இவ எடுத்த பிராங்க் வீடியோ இது சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. மன்னிச்சுக்கோமா.
நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணி நான் வந்து இந்த வழியில் சொல்கிறேன். ஏன்னா இப்போ கொஞ்சம் மினிட் தான் அந்த மீம்ஸ் வச்சு பார்த்தேன். 1,00,000 பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க வீடியோவை. ஆனால் லைக் வந்து வெறும் 40 லைக் தான் முடிஞ்சு ஷேர் பண்ணியிருக்கானுங்க. அதெல்லாம் பார்க்க பண்ணி வெறியே என்னடா இது வீடியோ லைஃபே விட்டுலான்னு நினச்சேன். ஆனால் நான் அடுத்து யோசித்தேன், இவெல்லாம் ஒரு ஆள், இவனுக்கு நான் வீடியோ லைஃபை விடணும். நம்ம அச்சீவ்மெண்ட்டுக்கு நம்ம பிடிச்ச ஃபேமிலி வந்து 3 மில்லியனுங்கிறது வந்து சாதாரண ஒரு மேட்ரே கிடையாது. அவ்வளோ பெரிய கஷ்டம். அவ்வளோ பெரிய கஷ்டத்தை வந்து நாங்கள் வந்து பெரிய அவார்டு மாதிரி வாங்கி வச்சுருக்கோம். உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டை அவங்களுக்காண்டி நான் வந்து விட முடியாது. இவன் ஒரு ஈத்திர பையன். அவங்க அம்மா நல்லா வளர்த்துருந்தானா அப்படி போட்டிருக்க மாட்டான். அவங்க அக்கா தங்கச்சி நல்லா இருந்தால் போட்டிருக்க மாட்டான். அவங்க அக்கா தங்கச்சி அப்படி போக, அவங்க அம்மா அப்படி போக, அப்படின்னு இருக்கிறவன் மட்டும்தான் அப்படி போடுவான். இல்லை எப்படின்னு இந்த வீடியோ பார்ப்பேன். நல்லா லைட்டாக புரிஞ்சுக்கோங்களேன். நான் இப்பவும் ஒன்றை தப்பாக சொல்லலை. திருந்துங்க, அப்படி போடாதீங்க. என்னைக்குமே ஒரு ஆளை கஷ்டப்படுத்தி நீங்கள் வீடியோ போட்டீங்க அப்படின்னா நாளைக்கு உங்கள் வீட்டில் கண்டிப்பாக சேரும். நல்லா புரிஞ்சுக்குவேன். கஷ்டம் அனுபவப்படுவேன். இப்போ ஒன்று நல்லா தான் இருக்கும். எடிட் பண்ண வீஸ் நல்லா போகுது, அது போய் இது போகுதுன்னு நான் சொல்லுவேன். ஆனால் அவனை கூட விட்டுருலாங்க. அவன் எடிட் பண்ணி போடுறான். அவங்க அம்மா அப்படி அதில் கமாண்ட் நல்ல விதமாக கமெண்ட் பண்ணுறீங்க தெரியுமா? சூப்பராக எப்படி எடிட் பண்ணி போடணும் அப்படின்னு. அப்பா அவங்க அம்மாவுக்கு எல்லாத்துக்கும் ஒப்பான் ஆண்டேன். அப்போ ஏன்னா சாரிங்க, நான் அப்படி தப்பாக பேசக்கூட இருந்தாலும் எனக்கு வெறியில் பேசுகிறேன். இது வந்து வெறி மட்டும் கிடையாது. பொதுவாக எல்லா யூடியூபருக்கும் எல்லா இன்ஸ்டாகிராம் சேர்த்து பேசுகிறேன். நாங்கள் ஒரு வீடியோ பண்ணுறப்ப நாங்கள் ஒன்றும் கெட்டதாக பண்ணலையே. நாங்கள் ஒன்றும் கெட்ட விஷயமா எதுவும் பண்ணவே இல்லையே. சும்மா ஒரு கண்டென்ட் போடுறோம், ஒரு சாங் போடுறோம், ஒரு கமெண்ட் அடிச்சு பண்ணுறோம், ஒரு ப்ராங்க் பண்ணுறோம், ஒரு விளாக் பண்ணுறோம். நாங்களும் கெட்ட விஷயமா இப்படி இவ்வளோ கெடுத்த அவளை இப்படி இது பண்ண அது பண்ண அதெல்லாம் எதுவுமே போடுறது கிடையாது. நாங்கள் போடுறது வந்து சும்மா என்டர்டைன்மெண்ட்டுக்காண்டி போடுறோம். அவங்க எங்களை பிடிச்சவங்க ஃபாலோ பண்ணி பார்க்காங்க, சரிங்களா? அதையும் தாண்டி நிறைய பேர் பண்ணி வேஸ்ட்டுங்க. சோசியல் மீடியாங்கிறது வந்து ஒரு இதா, அது வந்து யாருக்கு தெரிய முடியும். சரி வேண்டாம் சரி ஓகே அப்படின்னு சொல்லி முடிச்சு விடுமா. உன் பிராங்க தானே, அதை நம்ம வந்து அடுத்த விளாக்ல பார்ப்போம். கண்டிப்பாக முடிச்சுடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கஷ்டமா இருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. முடிச்சுடுமா. நம்ம ஃபேமிலிக்கு புரியும் நான் வந்து எவ்வளோக்குள்ள கஷ்டத்தில் ஃபீலிங்கில் பேசுகிறேன் அப்படின்னு. புரிஞ்சுக்கோ. பேட் கமெண்ட் அடிக்கிறவனே என்னைக்காட்ட ஒரு நாள் மாட்டுவேன். நான் வந்து சும்மாலாம் இல்லை. நீ பேட் கமெண்ட் அடிக்க மீம்ஸ் பேச்சுக்காரல சும்மா உட்காரல, உன் மேலே கேஸ் கொடுத்துட்டு தான் இருக்கேன். மாட்டுவாடா, நீ மாட்டிட்டு அப்படின்னு உள்ளே வச்சு அடிப்பாடுங்க. அப்போ தெரியும் உனக்கு. நான் தம்பி இதோட 7 மீம்ஸ் பேச்சுக்காரனை வந்து நான் கேஸ் கொடுத்து வச்சுருக்கேன். அது ரிசிப்ட் கூட நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன். கேஸ் கொடுத்து வச்சுருக்கேன். பிடிச்சிருவாங்க. பார்த்துக்கு பிடிச்சிட்டு அப்புறம் வீட்டு உங்கள் ஃபேமிலிக்கும் எல்லா சீரியலையும் வச்சிருவேன். அடிச்சு பதற விட்டு பார்த்துக்கோ. கண்டிப்பாக வைக்கனாலே மட்டும் இல்லை. மீம்ஸ் பேச்சுக்காரன் போடுறீங்களே, கொஞ்சம் கூட அறிவில்லையால. இல்லை உங்கள் அம்மா வயிற்றுதானே இப்படி பிறந்த. இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்படி மீம்ஸ் பேச்சு அப்படி எடிட் பண்ணி போடுறானுங்க. இல்லை உங்கள் அம்மாவுக்கு இருக்கிறது எல்லாத்துக்கும் பொண்களுக்கு இருக்கும், சரியா? நல்லா புரிஞ்சுக்கும். விட்டா அப்படியா நாளைக்கு வைப்பாங்க அப்போ உனக்கு தெரியும். சரி அவ்வளோதான், முடிச்சு விட்டுருமா. எனக்கு வேற நேரம் இருக்காது, ஏதாவது சொல்லிட்டே இருப்பேன். அடுத்து முடிச்சு விட்ரு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஃபேமிலி யாருமே கோவப்படாதீங்க. நான் வந்து உங்களுக்கு தெரியணும் இவ்வளோ இது இருக்குது அப்படின்னு தெரியுங்கன்னு சொன்னேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா, ப்ராங்க் பிடிக்கோ இல்லையோ, நான் வந்து சொன்ன கருத்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்து பார்த்துக்கிடுறேன். நீங்கள் கமெண்ட் என்ன சொன்னாலும் நான் ஏற்றுக்கிடுறேன். நான் நீ பேசுகிறது தப்புடா அப்படின்னு சொன்னாலும் நான் ஏற்றுக்கிடுறேன். இல்லை நீ பேசுகிறது ரைட்டு தான் நான் தம்பி, நீ பேசுதா அப்படின்னு சொன்னாலும் நான் ஏற்றுக்கிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, பை.